ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தமிழக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது? முழு விவரங்கள் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் சென்னை முழுவதும் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து திடக்கழிவு மேலாண்மையில் எவ்வாறு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவக்குமார் இன்று காலை சென்னை வந்திருந்தார். தொடர்ச்சியாக அவர் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கான திட்டமிடலானது நடைபெற்று வருகிறது. தற்போது அவர் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வரும் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தினை பார்வையிட்டு வருகிறார். சென்னை முழுவதும் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை, அதன் மூலம் குப்பைகளை மூலம் தயாரிக்கப்படும் சிஎன்ஜி கேஸ் பற்றி சிஎன்ஜி கேஸ் போன்றவற்றை எரிபொருள்களை பார்வையிட்டு வருகிறார். எவ்வாறு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, இந்த உற்பத்தி மையத்தில் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறித்து அவர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் கேட்டறிந்து வருகிறார். அவருடன் கர்நாடகா மாநில அதிகாரிகளும் இந்த ஆய்வு பணியில் உடன் இருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில இன்று காலை முதலே அவர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இது 3வது இடம். அடுத்தபடியாக கொடுமையில் இருக்கக்கூடிய திடக்கழிவு எரித்து அதன் மூலமாக மறுசுழற்சி செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட இருக்கிறார். அதே போல மாதாவரத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் பார்வையிட இருக்கிறார். காலையிலேயே ஆலந்தூரில் இருக்கக்கூடிய தனியார் குப்பை சேகரிப்பு சுகாதாரத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அதிகாரியிடம் ஆய்வு மேற்கொண்டார். இது போன்று தமிழக அரசின் கீழ் வரக்கூடிய திடக்கழிவு மேலாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களையும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்விற்கு பிறகாக இன்று மாலை 3:30 மணி அளவில் இன்று நாள் முழுவதும் நடைபெற்ற திடக்கழிவு மேலாண்மை குறித்தான பல்வேறு கருத்துருக்கள் பெறப்பட்டு அதனை ரிப்பன் மாளிகையில் தமிழக அரசு அதிகாரிகள் கர்நாடக அரசு துணை முதல்வரிடம் விரிவாக அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அதன் மூலமாக அடுத்த கட்டமாக இதனை கர்நாடகாவிற்கு கொண்டு சென்று அங்கு திடக்கழிவு மேலாண்மையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்த திட்டங்கள் வகுக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்களையும் அன்றைய தினம் சந்திப்பார். இன்று மாலை 3:30 மணி அளவில் அவர் செய்தியாளர்களையும் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். The government has proposed to construct the Meghadadu Dam project and Tamil Nadu is opposing their want to stand. No, I don't want to discuss about Meghadadu now. Rain gods are helped us in both the states. Let good sense prevail upon Tamil Nadu people also. Meghadadu is there for Tamil Nadu, better than Karnataka. So now the rain has supported Karnataka, but when No, it has not supported Karnataka, it has supported Tamil Nadu. Sir, since our CM is in abroad, will you meet our deputy CM in Tamil Nadu or any plan to meet him? Definitely, he is our friend, he is our leader, no doubt about it. I think he is not in town. I'll meet whoever is there. I'll just give my courtesy call. Yes. okay, sir, மேகதாது அணை கட்டினால் கர்நாடகாவை விட தமிழகமே அதிக பயன்பெறும் என சென்னையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்து ஆய்வு செய்த கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேட்டியளித்த போது தெரிவித்தார். அதனை பார்த்தோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.